திராவிடன், திராவிட நாடு, திராவிடர், இந்த சொற்கள் இது எல்லாமே தமிழர், தமிழ்நாடு அப்படின்ற இந்த இன அடையாளத்தை ஒரு இயற்கை வழியில் ஒரு தேசிய இனத்திற்கு அந்த மொழி, அந்த பண்பாடு, அதன் பேர்ல தமிழர், தமிழன் அப்படின்னு வந்து இலக்கியங்கள் எல்லாத்துலயும் வந்து குறிப்பிட்டு வருது. அதை வந்து மாற்றுவதற்கு இவர்கள் யார்? ஏன் வந்து திராவிடர்னு வச்சாங்க? இதுவே வந்து ஒரு இன அழிப்பு அப்படின்னு மணியரசன் சொல்றாரு. பேரே கெடுத்துரும் அப்படின்னா இவர் மணிராஜ் தான் மணியரசன் ஆகிட்டு இருக்காரு. ஏன் மணிராஜ்ன்ட்டு தான் என்ன இருக்கு? ஏன் பேரை மாத்துறாரு? ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படி இருக்கும். அது மாதிரி இந்த பெயர் சூட்டுவதற்கும் 2-3 விளக்கம் சொல்லலாம் தோழர். ஒன்று வந்து திராவிடர் என்பது இப்போது இவங்க சொல்ற சொல் இல்லை, நாடா, மொழியா, இனமா? அதான் இனம்தான். இனம் என்பது இவங்க எவனும். நான் வந்து ரஷ்யா ஒரு புத்தகம் போட்டிருக்கேன், மானுட குலத்தின் வரலாறு போட்டிருக்கேன். அதில் திராவிட இனத்தை பற்றிய குறிப்புகள் படத்தோட போட்டு குறிப்புகள் இருக்கு. அதில் இது நான் ஒரு நினைப்பேன், ஒரு மறந்துடுவோம். அப்போ எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தார், அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சாரா என்னன்னு தெரியல திராவிட இனம்னு போட்டதுக்கு. திராவிட இனம்ங்கிறதுல 2-3 வகையில். ஒன்று அம்பேத்கர் எழுதுறாரு, அது இந்தியா முழுவதும் தமிழ் தான் பேசப்பட்டதுன்னு சொல்லி நாகர் இனத்தை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம். ஆனால் வந்து காலப்போக்கில் ஆரியர்கள் வருகைக்கு பின்னால் மெல்ல மெல்ல வந்து அங்கே கலப்பு ஏற்பட்டு விட்டது. அவங்க மொழி கலப்பு தென்னிந்தியர்கள் தங்கள் மொழியை காப்பாற்றி கொண்டார்கள். எனவே அவர்கள் தங்கள் மொழியின் பெயரால் தமிழ் அவரும் சொல்றாரு, திராவிடம் என்று அவங்க பேர் ஆயிடுச்சு. அவங்க தமிழ் திராவிடம் ஆயிடுச்சு. அது மொழியின் பெயரால். அவங்க நாகர்கள் என்றே அறியப்பட்டார். இனத்தின் பெயரால் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைய சூழலில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த வரலாற்று அறிஞர்கள் பயன்படுத்துகிற சொற்கள் அதெல்லாம் இப்போவுமே நம்ம திராவிட நாடுன்னு பல எழுதியிருக்காங்க. பாரதிதாசன் ஒரு கவிதையே எழுதுவார். தமிதான்னு வந்து பாலி மொழியில் இருக்குது, இந்த மொழியில் இந்த சொல் இருக்குது, இந்த வார்த்தை இவன் எழுதியிருக்கான், இவன் சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு. பணம் பழங்கிறோம், அவன் பணம் பையங்கிறான், 2 ஒன்றா வெவ்வேறையா என்று அதில் எழுதுவார் அவர். என்னையா வாய பையங்கிறான், வாழைப்பழம் தானே வாய பையங்கிறான், 2 ஒன்று தான். உச்சரிக்க முடியாதன்னு வேற்று சொன்னால் ஆயிடுமோ? வாய்க்கு 6 பிரிந்தால் வேறு 6 ஆகுமோ? திராவிடமும் தமிழே அப்படின்னு ஒரு 58ஆம் ஆண்டு, இவங்களாம் சொல்ல 56லேயே விட்டார். 58ஆம் ஆண்டு திராவிடர் என்பதற்கு ஒரு பெரிய கவிதையை எழுதுறாரு. ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொன்னான், நாக்கு வளையாதவன் சொன்னான், இப்படி ஒவ்வொன்றா எழுதிட்டு வருவார் ஒவ்வொருத்தரும். கிரேக்கர் என்ன எழுதலாம், இதில் என்ன இலக்கியங்கள் எழுதுது எல்லாம் எழுதி கடைசியாக வந்து வாய பையனாலும் வாழைப்பழம் தான் அது, திராவிடம் என்றாலும் தமிழ் தான் அது. இது அவர் சொன்னது. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, பெரியார் 2 போராட்டங்கள் நடத்தினார். ஒன்று சமூக விடுதலை போராட்டம், இன்னொன்று அரசியல் விடுதலை போராட்டம். சமூக விடுதலை போராட்டத்தான் திராவிடர் என்ற அடையாளம், ஆரியருக்கு எதிரான, ஆரிய பண்பாட்டுக்கு எதிரான திராவிட புரட்சி அடையாளம். அரசியல் விடுதலைக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கே தான் சொன்னார். தமிழ்நாடு திராவிடர்களுக்குன்னு சொல்லலை, தமிழ்நாடு தமிழர்களுக்கு தான். அப்படிதான் பெரியார் சொன்னார். சமூக விடுதலை போராட்டத்திற்கு திராவிடர், ஆரியர், அது அந்த எதிர்வுகளை வைத்தார். இதுக்கு வந்து தமிழர், இந்தியர், இது 2 எதிர்வுகளை வச்சார். 2 தான் அவர் வச்சார். அவர் இன்னும் முற்று முழுதாக தமிழர்ன்றே ஒதுக்கிட்டு அவர் போகல. இது ஒரு செய்தி. இன்னொன்று, இப்போ வழக்கமாக ஒரு பெயர்களுக்கு 2 பெயர் உண்டு. ஒன்று எக்ஸோனிம்னு ஒன்று சொல்லுவாங்க, எண்டோனிம்னு ஒன்று சொல்லுவாங்க. எண்டோனிம் என்பது நாம் நம்மை அழைத்துக் கொள்ளுகிற பெயர். எக்ஸோனிம் என்பது மற்றவர்கள் நம்மை அழைக்கிற பெயர். இப்போ ஜப்பானுக்கு நாம ஜப்பான், அவன் நிப்பான்னு தான் சொல்கிறான். அவன் நாட்டில் போய் ஜப்பான், ஏடா எங்கள் நாடு நிப்பானியா, ஜப்பான் இல்லைம்பான். ஜெர்மனியே ஜெர்மனின்ற பேர் இல்லை, டச்லாண்டு தான் அவங்களுடைய பெயர். டச்லாண்டு தான் அவன் வச்சுருக்கான். அவன் எல்லா ஆவணங்களும் டச்லாண்டு தான். நீ எப்படி ஜெர்மனின்னு சொல்கிற? ஏன் ஜெர்மனின்னு சொல்கிற? நீயும் டச்லாண்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அது அப்போதிருந்து புழங்கிய பெயரை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து எண்டோனிம் எக்ஸோனிம்ன்ற மாதிரி. எண்டோனிம் வந்து தமிழர்கள், வெளியே இருந்தவங்க சொன்னது திராவிடர்கள். இப்போ நம்ம வந்து இனம், மொழியெல்லாம் அதில் தான் அந்த தூய்மை இல்லைன்றாரு. ஆமாம், தூய்மை இல்லே தாங்க. பிரிஞ்சு போன மொழி தானே தமிழ், தெலுங்கு. அப்புறம் எப்படி அவங்க தமிழுடைய ஆதி மொழியாவா வச்சிருக்காங்க? இல்லை, அந்த திராவிடன்ற வார்த்தையிலே ஒரு தூய்மை இல்லையே. என்ன அது வந்து சமஸ்கிருதமா இருக்குது. என்ன சமஸ்கிருதம் என்ன சொல்லுதுல எது சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்றாங்க அவங்க? திராவிடம்ன்ற சொல்லே சமஸ்கிருத சொல்லு. கால்டுவெல் வந்து குமரிலப்பட்ட இது மனுநீதியில இருந்து கால்டுவெல் 1856 சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முந்தைய இலக்கியங்கள்லாம் திராவிட சொல்லல. திராவிட சங்கம்ன்றது 4ஆம் நூற்றாண்டுல வஜ்ர நந்தி வந்து ஆரம்பிச்சார்ல. அவர் ஏன் திராவிட சங்கம்? அவர் கால்டுவெல் சொல்லி தான் ஆரம்பிச்சார். அவரு எல்லாத்துலேயும் திராவிடன் இருந்திருக்கு. அந்த சொல் வந்து வெளியிருந்து வர்றவங்க தான். நம்ம கிட்ட சரித்திர பதிவுகளே கிடையாதுங்க. புராணம் தான் சரித்திரம்னு நம்மால் சொல்லிட்டு இருக்க. அவன் தான் ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணி வச்சவன். வெளிநாட்டிலிருந்து வந்தவன் தான் பதிவுகளை பண்றான். அந்த பதிவுகளில் திராவிடர்கள்னு பண்றான். அவனுக்கு ஒரு மொழி உச்சரிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். நான் சொன்ன எக்ஸோனிம் வெளிநாட்டுக்காரர்கள் நம்ம சொன்ன சொல். இன்னொன்று, நம்ம வந்து நாம அது திராவிடர் இனமெல்லாம் அப்போ வந்து
மானுடவியெல்லாம் பார்த்தெல்லாம் பெரியார் வைக்கல. திராவிடர் என்பது முதல்ல இவங்க வைக்கிறாங்க, அயோத்திதாசர்லாம் சொல்ற சொல்லாக திராவிடர் வைக்கிறாரு. திராவிடர் கழகம்னே ஒரு அமைப்பை வந்து ரெவரண்ட் ஃபாதர் ஜான் ரத்னம் வச்சிருந்தார். அவர் அயோத்திதாசரோட இருந்தவர். திராவிடர் கழகம். அப்புறம் தான் இவங்க ஆதி திராவிட மகாஜன சபை. முதல்ல திராவிட மகாஜன சபை தான் பெரியாரா திராவிடர் கண்டுபிடிச்சாரு. அவரு வச்சிருந்தார், அயோத்தியாசர் வச்சிருந்தார். அயோத்தியாசரை தான் சேர்ந்து திட்டினவங்க. நீ தாண்டா எங்கள் மொழியை கெடுத்துவிட்டோன்னு பேச சொல்லுங்களேன் நாளைக்கு. ஜான் ரத்னம் ஏன்டா திராவிடர் கழகம் பேர் வச்சுன்னு அவரை கேட்க சொல்லுங்களேன். இங்கே நம்ம விருதுநகரில் வந்து சிவஞான யோகின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அவனாசிக்காரர். அங்கே போய் ரொம்ப நாளாக அங்கேயே இருந்து திராவிடர் கழகம்னு வச்சுருந்தார். பெரியார் வந்து 1927ஆம் ஆண்டு பெரியார் வந்து அந்த பெரியாரும் வஉசியும் சேர்ந்து திராவிடர் கழகத்தினுடைய 18வது ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறாங்க. 1909 ஆரம்பிச்சிருக்காரு திராவிடர் கழகம் ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய 8வது ஆண்டில் 18வது ஆண்டில் பெரியாரும் வஉசியும் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க. அதில் அப்போ பெரியாருக்கு முன்னால் தான் திராவிடர் கழகம் வச்சுருந்துருக்காங்க. அப்போ அந்த சொல்லை வந்து நம்ம சொல்ல இல்லைன்னு அவங்க நினச்சிக்கல. இப்போது ஜன்னலுங்கிறது எந்த தமிழ்கிட்டே தான் போய் சொல்லலையோ, சன்னல்னு எழுதுனா கூட தமிழ் இல்லையா, அது வேற்றுமொழி சொல்லனா எவனா ஒத்துக்கோனா. சாவி வந்து தமிழ் சொல் இல்லைன்னா எவனா ஒத்துக்கோனா. பழக்கத்தில் சாவின்னா திறவுகோல்னு யாரும் சொல்கிறதே இல்லை. கிராமத்தில் வேணால் துறப்பு குச்சின்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் யாரும் சொல்கிறது கூட கிடையாது. எங்கள் ஊர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, சாவியை துறப்பு குச்சின்னு தான் சொல்லுவாங்க. திறப்பு குச்சி அது, அவ்வளோதான். அது வந்து பழக்கின சொல் தமிழ் சொல் போலவே ஆயிடுச்சு, அது அவ்வளோதான். இப்போ ஒரு புறம் திராவிடம் அப்படின்றது எதுல இருக்குது, எதுலேயுமே தமிழ் இலக்கியத்தில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்னொரு புறம் தமிழ் இந்து அப்படின்ற ஒரு புது ஐடென்டிட்டியை வந்து சொல்றாரு. இப்போ முஸ்லீம் இந்த பாஜக ஆட்சியில் தங்களோட மதத்தை பூட்டிக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அவங்களும் வந்து தங்களோட மதத்துக்குள்ள தங்களை வந்து பூட்டிக்கிறாங்க. தமிழர்களுக்கு என்ன வழி இருக்குது, அதனால நம்ம தமிழ் இந்து அப்படின்னு அந்த வரையறைக்குள்ள நம்ம எல்லாம் வரணும், அந்த அடையாளத்துக்குள்ள வரணும்ன்றாரு. இப்ப இந்த ரெண்டு நிலைப்பாடு பெரியார் அம்பேத்கர் 2 பேரும் எழுப்பின கேள்வி நான் கேட்குறேன். தமிழ் இந்துவுக்கு எது புனித நூல், எது? அவனுக்கு குர்ஆன் பைபிள் வச்சிருக்கான், அவன் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டான். உனக்கு என்ன புனித நூல்னு அவர் சொல்லட்டும், எது உனக்கு புனித நூல்? இல்ல, அவர் வந்து ஆரிய தலைமையை நீக்கிவிட்டு எல்லாத்தையும் அது எல்லாமே நம்மளுக்கு தான். அதுக்கு என்ன போராட்டம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லட்டும். ஆரியர்கள் நீக்குவதற்கு என்ன போராட்டம்? தமிழன் தான், பாப்பானும் தமிழ் தானே பேசுகிறான். என்னை விட்டா யார் இருக்காங்கன்னா அவங்க தம்பி பேசுகிறாரு. என்னைக்காவது ஆசான் கேட்டிருக்காரா, ஐயா கேட்டிருக்காரா? அதை ஏன்டா நீ இப்படி பேசுறது, தப்புப்பா, பாப்பான் நம்மால் இல்லைன்னு சொல்லிட்டுருக்காரு. அப்போ அது ஏன் சொல்லல அவர்? தமிழ் பேசுனா தமிழன், தெலுங்கு பேசுனா அவன் இல்லை தமிழ்லாம் கிடையாது, எத்தனையாயிரம் ஆண்டு வாழ்ந்தாலும் சொல்கிறேன். இவங்க எப்படி வந்து அதையே கேட்க மாட்டேங்கிறார். ஏன்டா பாப்பான் நம்மால் இல்லைப்பா, என்னைக்கு தமிழ் உயர்ந்துன்னு அவன் சொல்லியிருக்கான். பெரியார் வரையறையை வச்சார். நான் வந்தால் கேட்பேன், உனக்கு ஏன்டா பூணூல் தனியான்னு கேட்பேன். அறுத்துட்டான்னு வந்து குடிமை அறுத்துறான். உனக்கு தமிழ் உயர்ந்ததா சமஸ்கிருதம் உயர்ந்தான்னு கேட்பேன். தமிழ் உயர்ந்தா எனக்கு என்ன பிரச்சனை உனக்கிட்ட? உனக்கு வேதம் உயர்ந்ததா குரல் உயர்ந்ததான்னு கேட்பேன். குரல் உயர்ந்தா எனக்கு என்ன உனக்கு பிரச்சனை? சொல்லட்டுமே, வரட்டுமே. நான் யாரையும் நாஜிகளை போல், இந்த சொல்லியே பெரியார், நாஜிகளை போல் இனத்தை பார்த்து பிரித்து வைப்பவன் அல்ல, எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன். ஆனால் எங்கள் பண்பாட்டுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டே நீ எங்கூட எப்படி இருக்க முடியும்? விட்டுரு, எங்கள் பண்பாடோட இணைஞ்சு வா, சமத்துவ பண்பாட்டை கொண்டு வா, நான் உன்னை ஏற்றுக்கு தயாராக இருக்கேன்னு தானே பெரியாருன்னு சொன்னார். எப்பவும் வந்து அவர் அழகாக சொல்லியிருக்காரு, இங்கே இருக்கிற பார்ப்பனர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த ஆரியர்களின் நேரடி வாரிசு என்று நான் சொல்ல வரவில்லை, இல்லை என்பதை நான் அறிவேன் அவர் எழுதுறார். அவனும் எனக்கு தெரியாமலாம் சொல்கிறா, தெரியுண்டா எனக்கு. இவர்கள் ஆரிய தந்தைக்கும் திராவிட தாய்களுக்கும் பிறந்தவர் தான் இவங்கெல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்து பெண்களோட வரல, தெரியும். இருந்தாலும் அவன் எந்த ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்மை போல இருக்கிறான், எந்த ஆச்சார நம்ம அனுஷ்டானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், எதை நம்ம வந்து ஆமாம் நானும் உங்கள் தானே எங்கேயா சொல்கிறான், நான் எப்போவாது சொல்லியிருக்கானா, அவனை ஏன் நான் ஏற்றுனேன்? நான் அவனுடைய பழக்க வழக்கம் வச்சு பிரிச்சுக்கிறேன். பண்பாட்டு காரணமாக அவனை தனியானவன் சொல்கிறேன். எங்கள் பண்பாட்டை ஏற்றுட்டா வா, எங்களோடலாம் ஒன்றா இருப்போம், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும்னு தான் கொள்கை. ஆனால் அதுக்கு அவன் ஒத்து வர மாட்டேங்கிறானே, அதுதான் பெரியார் சொல்லியிருக்காரு. எப்பவுமே வந்து இவங்களை பிரித்து தான் வைக்கணும், காலம்புறம் பார்ப்பானே எங்கூட வரக்கூடாதுன்னு சொல்ல, மாற்றிக்கொண்டால் எங்கூட இரு. அவன் இருக்கவனையும் மாற்றிட்டு இருக்கானே தவிர அவன் மாறவும் இல்லை, மாற்றிக்கொள்ளவும் இல்லை. சிந்து பகுதியில் வாழ்ந்தவர்களைத்தான் சிந்து அப்படின்னு வந்து அடையாளப்படுத்தினாங்க. அந்த சிந்து தான் வந்து இண்டஸ் இந்து அப்படின்னு வந்து மாறுனுச்சு. வெள்ளைக்காரர்களும் மற்றவர்களாலும் வந்து சிந்துன்னு உச்சரிக்க முடியாதனால இந்துன்னு வந்து மாறுனுச்சு. அதனால அந்த பெயர் வந்து ஏற்றுக்கொள்வதில் எந்த இழிவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சங்க இலக்கியங்கள் இருக்கான்னு கேட்கலையே, அதில் திராவிடம் இருக்குன்னு கேட்குறாரு. சங்க இலக்கியங்கள் இது இருக்கான்னு அவர் எப்போது சொல்லியிருக்காரா? நாங்கள் ஒரு கேள்வி வச்சுருக்கேன், சங்க இலக்கியங்களில் அம்மான்னு இல்லை அப்பான்னு இல்லை,
அம்மா அப்பா இருக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்கள், அப்படி கூப்பிடலாமா வேண்டாமா என்று அவர் தான் சொல்லணும். செடி அப்படிங்கிற சொல்லை பற்றியே இல்லை. தமிழ்நாட்டில் செடி முளைக்குதா இல்லையா? ஏன் அந்த சொற்கள் இல்லைன்னா, சொற்கள் இல்லைங்கிறதுனால அது எங்களுது இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? நீங்கள் எப்படி திராவிடன்றதை பற்றி நான் ஒன்றும் அதுக்காக தமிழ் சொல் தான் இலக்கியங்கள் இருக்குன்னு சொல்ல வரல. காலப்போக்கில் மாற்றிக்குவோம். அப்போ இவர்கிட்ட வந்துங்க தொல்காப்பியம், இவங்கெல்லாம் பழந்தமிழ் இலக்கியம் தானே பேசுகிறவங்க தான். தொல்காப்பியத்தில் மரபியல்னு ஒன்று இருக்கு, எதை என்னென்னு கூப்பிடணுன்னு இருக்கு. குதிரையில் ஆணினை சேவல் என்றவும், ஆண் குதிரை சேவல்னு தான் சொல்லணும். எவனாவது சேவலில் வந்தான்னு சொன்னால் என்ன நினச்சிக்குவான்? மணியரசனை சொல்கிறது நாளைக்கு சேவலில் தான் வந்தான். மரபியல் அப்படி தானே சொல்லுது. நரி நாய் ரெண்டுக்கும் பெண்பாலை பாட்டின்னு தான் சொல்லணும். நாயை பார்த்து பாட்டின்னா பாட்டி சும்மா இருப்பாளா? இவன் தான் இலக்கியம், சங்க இலக்கியங்களை பேசிட்டு நாளைக்கு சொல்லட்டுமே. திருக்குறளில் சொல்கிறாருங்க, பழமை எனப்படுவது யாதெனின் அது நட்பு தான். வெண்மை என்று சொன்னாலே அது வந்து அறியாமைக்கு தான் வெண்மைன்னு சொல்கிறே தவிர வேற ஒன்றும் இல்லைங்கிறாரு. வெண்மைன்னு சொல்லுவார் நாளைக்கு, அறியாமை தான் வெண்மைன்னு சொல்கிறாரு. அவர் வெண்மைன்ற சொல்ல எடுத்துக்கிறாரா? அறியாமை என்பதற்கு வெண்மையாக இருக்கிறாருலாம் சொல்லுவார் இவர். என்ன சங்க இலக்கியங்களை எதை நீ அப்படியே பின்பற்ற? சங்க இலக்கிய சொற்கள் எதை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் மாறிட்டு தான் வர்றோம். அப்போ நீ சங்க இலக்கியம் சொல்லிச்சுன்னு சேவல்னு சொல்ல மாட்டேன், பாட்டின்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் எங்களை பற்றி ஏன் சொல்கிற? அப்போ எது காலப்போக்கில் மாறிக்கொண்டே வரும். நான் அவருக்கு மயிலாடுதுறையில் வந்து ஒரு கூட்டத்தில் அதை தான் சொன்னேன். ஆட்டம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது, அதே ஒரு காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. அது நாங்கள் படித்து பிறந்த அறிவியலில் டால்டன் அட்டாமிக் தியரின்னு தான். அது அப்போது மாறிடுச்சு, ஆனால் எங்களுக்கு வச்சுருந்தான். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படிங்கிறது தான் முதல்ல ஆரம்பிக்கும், முதல் வரியே அதுதான். ஏன்னா ஆட்டம்ங்கிற சொல்லை பிரிக்க முடியாது என்று லத்தீன் சொல்லிருந்து அதை எடுக்கிறான். ஆட்டம்ங்கிற சொல்லை இப்போ பிரிக்க முடிஞ்சதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் ஒன்று ஆட்டம்னு வச்சுட்டே இருக்கான்? பிரிக்க முடிஞ்சது வேறு சொல்லையாக வச்சுக்கிட்டான். அந்த சொல்லால் அறியப்பட்டு விட்டோம், அது தொடரட்டும். அதுக்கு ஒரு பொருள் வந்து இல்லாத பொருளை கூட நம்ம ஏற்றிட்டோம் அது மேலே, அது அப்படியே தொடரட்டும், இல்லைன்னா குழப்பம் வரும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் திராவிடர்கள் என்பவர்கள் ஆரியர்களது வேறுபட்டவர்களது அது மேலே ஏற்றப்பட்டு விட்டது. அந்த பொருள் உள்ளடக்கத்தில் அது வந்து உள்வாங்கிடுச்சு. அதை ஏன் நீ பிடிச்சி வெளியெழுத்து எடுத்துட பண்ண போகிற? உனக்கு திராவிடர்னா சொல்லால் உனக்கு என்ன வருதுங்கிறது தான் நமக்கு. சொற்களால் உங்களுக்கு என்ன வந்து? திராவிடர்னு சொன்னால் அப்புறம் ஆந்திராக்காரன் சொல்கிறானா இவன் சொல்கிறானான்னு வர கேட்பாங்க. தமிழ் தான் திராவிடம் ஆயிடுச்சுன்னா அவன் தமிழ் தான் சொல்லுவான். அவன் எப்படி திராவிடம்னு சொல்லுவான்? அவன் தெலுங்குன்னு சொல்ல தான் விரும்புவான். ஏன்னா தமிழிலிருந்து வந்த சொல் திராவிடம்னு சொல்லிட்டு நீ ஏன் ஏற்றுக்கலான்னு அவனை சொன்னால் ஏற்றுக்குவான். தமிழிலிருந்து வந்ததுங்களை ஏற்றுக்குவான். அவன் விரும்ப மாட்டான். அவன் தன் மொழியில் தான் அடையாளப்படுத்திக்க விரும்புவான். இருந்தாலும் திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திராவில் தான் இருக்குது, திராவிட பல்கலைக்கழகம் அங்கே தான் இருக்குது. திராவிட மொழி ஆராய்ச்சி நிறுவனம் மைசூரில் தான் இருக்குது. அப்படி 1959 குயில்லேட்ல பாரதிதாசன் எழுதியிருக்காரு, கன்னடமும் தமிழே, மலையாளமும் தமிழே, தெலுங்கும் தமிழே. பெரியார் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. இல்ல பாரதிதாசன் எழுதியிருக்காரு. இல்ல இவரும் வந்து போட்டு பட்டியலே போட்டிருப்பாருங்க. நம்ம நீரும்போம், அவன் நீளும்பான், அவன் நீரும்பான், அவன் அதிகமான நீரை பார்த்து பழக்கப்பட்டவன் வெள்ளம்னு சொல்லுவான். எல்லாம் தான் வெள்ளம்னா நம்ம வந்து நிறைய போற தண்ணி, அவனுக்கு தண்ணியே வெள்ளம் தான் அவனுக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நிறைய சொற்களை போட்டிருப்பாரு. இல்லம், இல், இல்லு எல்லாமே தமிழ் சொற்கள் தானே, என்ன கொஞ்சம் சின்ன எழுத்து ஏற்படுது அப்படின்னு எழுதியிருப்பாரு. பாரதிதாசன் கவிதை நான் சொன்னல, வாழைப்பயம் வாயப்பயம், அது தமிழா இல்லையான்னு கேட்பாரு. அப்படிதான். இப்போ ஆரியர்கள் எதிரிகள், ஆரியம் வந்து எதிரி, திராவிடம் வந்து துரோகி, ரெண்டையும் வந்து ஒரே நேரத்தில் வீழ்த்தணும் அப்படின்றதான் தன்னுடைய ஒரு கோட்பாடாகவே மணியரசன் வந்து சொல்கிறார். சரி, மணியரசன் வந்து பொது உடைமை இயக்கத்துன்னு வந்தவர். நட்பு முரண்பாடு எது, பகை முரண்பாடு எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது முதன்மை முரண்பாடுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் பிரைமரி கான்ட்ரடிக்ஷன் எது அப்படி அவர் தெரியாதா? எது நட்பு முரண்பாடு, எது பகை முரண்பாடு, அதை கூட தெரியாது. வடவர்கள் நமக்கு வந்து தமிழ் தேசியம் என்பது என்ன, இந்தியத்திலிருந்து தனியாக வந்து நாங்களே ஆண்டு கொள்ளுகிறோம் என்ற உள்ளடக்கம் கொண்டது தான். நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ. அப்போ உங்களுக்கு யார் முரண்பாடு எது? இந்தியம் தான் முதன்மை முரண்பாடு. முதன்மை முரண்பாட்டை பற்றி இது வரைக்கும் எத்தனை கேள்வி எழுப்புறீங்க, எத்தனை எதிர்போராட்டம் நடத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. உங்கள் பேச்சு பூரா எழுத்து பூரா திராவிடங்கிறத பற்றியே இருக்குன்னா இது என்ன பலன் விளைய போகுதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு என்ன பலன்? இவரே தான் சொன்னவர். ஸ்டாலின் எழுதினால் லெனின் முதல்ல சொல்கிறாரு, ஸ்டாலின் அதுக்காக தத்துவப்படுத்துகிறாரு. அப்போ வந்து ஒரு நாடு, ஒரு தேசியத்திற்கு, நேஷனுக்கு என்ன அடையாளம்னா ஒரு காமன் லாங்குவேஜ் பேசுகிற மக்கள். அதாவது அவங்கள தாய்மொழி அதுவாக இருக்கும், மதர் டங்குன்னு சொல்ல, காமன் லாங்குவேஜ், எல்லாத்துக்கும் பொதுமொழி ஒன்று இருக்கும். இப்போ இங்கேருந்து போய் அங்கே வாங்கிக்கிறான், அமெரிக்காவில் போய் அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறான்.
இங்கிருந்து ஒருத்தர் ஆப்பிரிக்காவில் வந்து அமெரிக்காவில் சிட்டிசன் ஆகிறான். ஆப்பிரிக்கோ அமெரிக்கன் தான், அவன் அமெரிக்கன், ஆனால் ஆப்பிரிக்கோ அமெரிக்கன். நம்ம வந்து நம்ம ஏஷியன்னு சொல்கிறாங்க இந்தியனுக்கு என்ன சொல்கிறாங்க எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி சிட்டிசன் நீ போய் அங்கே இருந்துக்கிட்டு நீ எப்படி அமெரிக்கன்? இவர் ரொம்ப பாராட்டுவார். எங்கால ஒருத்தன் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான் மந்திரியா, எப்படி சொல்கிற? அவன் போய் ஏறி, இவன் வந்தேரிங்கிற மாதிரி அவன் போய் ஏறி தானே, அவனை எப்படி சொல்கிற? நான் ஒரு கட்டுரையை அப்போ போய் ஏரிகள்னு ஒன்று எழுதினேன். மலேசியாவில் ராமசாமி பாராட்டக்கூடாது, மலேசிய நாட்டில் போய் தமிழன் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற? அவன் அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுறவன் இல்லையா? அது நீ இங்கே இருக்கிற தெலுங்கு இந்த நாட்டுக்கு துரோகின்னா அவன் அந்த நாட்டுக்கு யார்? அவன் இந்த மொழி அந்த பாவானன் எனக்கு ஒரு முறை நாங்கள் சிறையில் இருந்த ஒரு அவரும் தடாவல் நானும் தடாவல் இருந்தேன். அவர் வந்தார். அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், தோழர் வந்து தமிழ் வழி கல்வி அதை பற்றி பேச்சு வந்துட்டு இருந்தது. நீங்கள் எல்லாம் பெங்களூர் போகிறீங்க, அங்கெல்லாம் தமிழ் பள்ளிகள்லாம் மூடுறாங்க, நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, எல்லையோரத்தில் பேசுகிறோம், பெங்களூர்லாம் நாங்கள் பேசுகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். ஏன்னாரு, நீங்கள் தாய்மொழி கல்வி பேசுகிறீங்களா தமிழ் மொழி கல்வி பேசுகிறீங்களான்னு கேட்டேன். தாய்மொழியில் படிக்கணும்னு கொள்கை வச்சுக்கோ, அல்லது தமிழ் மொழியில் படிக்கணும், ஸ்டேட் லாங்குவேஜில் தான் படிக்கணும்னு ஒரு கொள்கை வச்சுக்கோங்க. ஸ்டேட் லாங்குவேஜ் அப்படி இங்கே தெலுங்குனும் தமிழ் படிக்கட்டும், அங்கே இருக்க தமிழனும் கன்னடம் படிக்கட்டும். இங்கே கன்னடம் தமிழ் தான் படிக்கிறான், சமூக மொழி அது தானே. இப்போ சமூக மொழி தான் நம்ம கணக்கில் எடுக்கணும், வீட்டு மொழியை கணக்கில் எடுத்துக்கூடாது. சமூக மொழி எது நம்ம பாடம் கட்டுறதும் பொதுவான உரையாடல்லையே அதை பயன்படுத்தும், அதுதான் சமூக மொழி, அதுதான் காமன் லாங்குவேஜ்ன்றது அதுதான் வரும். தாய்மொழிங்கிறத அவன் சொல்கிறதில்ல. அப்போது தமிழ்நாட்டில் இருக்க தெலுங்குனும் தமிழ் படிக்கணும், இங்கே இருக்க கன்னடனும் தமிழ் படிக்கணும், ஆனால் கர்நாடகாவில் வாழ்கிற தமிழும் தமிழ் படிக்கணும். அவனை கன்னடம் படிக்கணும்னு நியாயமாக சொல்லணும். ஒன்று ஸ்டேட் லாங்குவேஜ் அல்லது மதர் டங், ரெண்டில் ஏதோ ஒன்றும் கல்வி இருக்கட்டும். தாய்மொழியில் கல்வி சொல்லுங்கள். நீங்கள் தமிழ் மொழியில் கல்வின்னு பேசுகிறதே முதல்ல தப்பு தோழர்னு. என்ன தோழர் இப்படி பேச? நான் சொன்ன தப்பு நான் திருத்திக்கு தயாராக இருக்கேன், ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற தெலுங்க தமிழ் படிக்கணும்னா அங்கே இருக்கிற தமிழை கன்னடம் படிக்கணும். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன தோழர் தமிழ்நாட்டுக்கே எதிராக பேசுகிறீங்க? இந்த தமிழ்நாட்டுக்கு தோழர் பொதுவான கொள்கை தான் நான் சொல்கிறேன், எது சரின்னு சொல்லுங்கன்னா அவங்களுக்கு பதில் இல்லை. அவங்களுக்கு அது மாதிரி தான் காமன் லாங்குவேஜ் தான் ஸ்டாலின் வரையறுத்தாரே தவிர மதர் டங் எல்லாருக்கும் ஒரே மதர் டங் உள்ளோம் நேஷன்லாம் அவர் சொல்லவே இல்லை. வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்பு இருக்குது, ஒரு பொருளாதாரம் வச்சுக்கிறாரு. நாம் என்ற உணர்வு வி அப்படிங்கிறது முக்கியம். இப்போ தமிழனுக்கு விங்கிற உணர்வுக்கு எதிராக ஜாதி தான் இருக்குது. வின்னு சொல்ல முடியல, ஹீ தேயின்னு தான் சொல்கிறான். இப்போ நம்ம போல அவன் அவர்களில் தான் பேசுகிறான், வேறு ஜாதிக்காரன். நீ அந்த உணர்வை ஊட்டுறதுக்கு நீ எதாவது பண்ணியிருக்கீங்களா? அது வரைக்கும் தமிழன்னு ஒற்றுமைப்படுத்தினா எப்படி மொழினா வந்துடுமா ஒற்றுமை? அப்போ எல்லாத்தையும் விட்டு ஜாதியை ஒன்றாக்குறதுக்கான முயற்சியில் ஏதாவது ஒரு முயற்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதற்கு எதிரான குரல் கொடுத்துருக்குறீங்களா? தமிழில் பேசணுன்ட்டு ஆணவ கொலை இல்லை, குடி பெருமை கொலைன்னு சொன்னான். பெருமைன்னா அது பாராட்டுற சொல்லா, கேவலப்படுத்துகிற சொல்லா. ஆணவங்கிறது அவனை கண்டிக்கிற சொல். குடி பெருமை கொலைன்னு சொல்லணுமா? அது தமிழா? அதுதான் தமிழா? இது ஆணவ கொலை தப்பா? இதில் இவங்கெல்லாம் என்ன, இவங்கெல்லாம் ஆளுங்க? மொழினா எங்கே வச்சுக்கணும்னு ஒன்றுமே தெரியாத ஆட்கள. இல்லை, அடுத்து வந்து தனி தமிழ்நாடு அப்படின்னு பெரியார் சொன்னார், அதை கேட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டீங்க. இப்போ சீமானும் மணியரசனும் ரெண்டு பேருமே தமிழ் தேசியம் அப்படின்றாங்க. மணியரசன் இன்னும் வெளிப்படையாக இறையாண்மை கொண்ட ஒரு தமிழ் குடியரசு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதற்கு வந்து பேராசிரியர் சுபவி ஒரு கேள்வி எழுப்பினார். இப்போ நீங்கள் இப்படி தான் வந்து இறையாண்மை கொண்ட குடியரசுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டு போராட்டம் நடத்த மாட்டீங்க? நாங்கள் வந்து போராடல, நீங்கள் பண்ண வேண்டியதானே, நீங்கள் தானே உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு கேள்வி எழுப்பினார். அதற்கு மணியரசன் வந்து இப்போ நாங்கள் போராடி எங்கள் அமைப்பை தடை பண்ணோம், இது வஞ்சக எண்ணம் வந்து சுபவிக்கு அப்படின்னு சொல்லி காட்டமாக திரும்ப பதில் சொல்லிருக்கிறாரு. நீங்கள் இந்த உரையாடலை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் தோழர், இது வந்து அறுக்க மாட்டான் எடுப்புல மாதிரி தான் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு அதற்கான முன்னெடுப்புகள். அதான் சொன்ன பெரியார் வந்து தமிழ்நாட்டே நாசமாக்குன்னு சொன்னார்ல, ஆனால் தமிழ்நாடு நீங்களான இந்திய தேசப்படத்தை எரிச்சார்ல. நீ ஒரு போராட்டம் நடத்த, போராட்டம் யாரும் வேண்டாங்கிறாங்க, அதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு கொடுத்துட போகிறான்? 3 மாதம் 6 மாதம் இந்தியா எடுத்துட்டு ஐயா போய் 3 வருஷம் இருக்காரு, 2 வருஷம் இருக்காரு, நீ போய் இருந்துட்டு வா. சட்டத்தை எரிச்சா 3 வருஷம்னாங்க, ஜாதி அதுக்கான ஜாதிய பாதகம் சட்டத்தை எரிச்சாங்க. நீங்களே யாராவது ஜாதி வேண்டாம்னா எரிக்கிற போராட்டம் நடத்துங்க. எல்லாம் செய்து விட்டு பெரியாரை குறைவுன்னா உங்கள் யோகின்னு உங்களை சொல்லுவேன். இல்லைன்னா என்ன சொல்லால அவங்கள சொல்கிறது? அவங்கள போராட்டமும் பெரியார் மாதிரி பண்ண மாட்டீங்க, ஆனால் வாயில் மட்டும் பேசுவீங்க, எழுத்தில் கூட பதிவு பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களை என்னன்னு சொல்கிறது? பேச முடியலன்னா வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துடணும். இல்லைன்னா உன்னால் செய்ய முடிஞ்சதை மட்டும் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய வாய் சவடால் விட்டு தமிழ் தேசியம்னா முதலமைச்சராக தமிழ் தேசியன்னு இந்த ஆள் சொல்கிறார். சீமான் முதலமைச்சராகிறது இல்லை அப்படின்னா பன்னீர்செல்வம் அனுப்பியே கலைச்சிட்டு போயிடலாம் கட்சியை. பழனிசாமி அனுப்ப இன்னும் கலைச்சிடலாம், தமிழன் தான் இருக்கிறான்.
நான் முதலமைச்சரானதான் தமிழ் தேசியங்கிறார் அவர். வேற தமிழ் தேசியம் இவன் கட்சியில் விடணும் ஒருத்தனா ஒத்துக்க மாட்டார். நான் முதலமைச்சரானதான் தமிழ் தேசியம் இல்லைன்னா இல்லை, இதான் தமிழ் தேசியம். என்னைக்காவது தவறான தமிழ் தேசியம்னு மணியரசன் பேசியிருக்காரா? நீ பேசு தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு எப்பாவது சொல்லியிருக்காரா? பெரியார் பேசுனது இல்லை, அது நொல்ல இது நொல்லன்னு சொல்ல தெரியுது. நீ பேச தமிழ் தேசியம் இல்லை, நீ ஆட்சி பொறுப்பில் போய் உட்கார்றதுக்கு இவர் போய் நம்மகிட்ட பேசுகிறாரு. தேர்தல் ஆணையத்தில் போய் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நான் உண்மையாக இருப்பேன், இந்தியான்ற இதுக்கு விசுவாசம் இருப்பேன் கையெழுத்து போட்டு தான் தேர்தல் நிற்கிறேன். என்னைக்கு வந்து அண்ணா மட்டும் எப்போ பிரிவினை கோரி கைவிட்டார்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, கைவிட்டாங்க என்ன கைவிட்டாங்க? அப்போ சட்ட திருத்தம் பிரிவினை தடை சட்டம்லாம் பேர் நம்ம வச்சுக்கிட்டோம். அவன் சொல்கிறது தேர்தலுக்கு யார் போட்டியிட்டாலும் அவர்கள் இந்த உறுதிமொழியை கொடுக்கணும், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஊறு விளைவிக்க மாட்டோம், இந்திய ஒருமைப்பாட்டுக்கு உண்மையாக இருப்போம் அப்படின்னு கையெழுத்து போடணும். இவ்வளோதான் அவன் போடணும் சட்ட திருத்தம், அவ்வளோதான், சின்ன திருத்தம் தான். அதுக்கு அண்ணா அங்கே எழுத்து போட்டார், நீயும் கையெழுத்து போட்டுட்ருக்கிற. இப்போ அண்ணாவை குறை சொல்கிறவங்க என்ன யோகிதை இருக்குன்னு நான் கேட்குறேன். அண்ணா வந்து அதற்கப்புறமும் சொல்லிட்டு இருந்தார், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருந்தார். அண்ணா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தார். காரணம் அப்படியே இருக்குது, ஏன்னா கோரிக்கை கைவிட்டுருக்கலாம், காரணம் அப்படியே இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் காரணத்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. இப்போ ஆட்சியில் இருப்பது எந்த அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசுக்கு நிதி உதவிகளை நீ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி உதவி, கல்வி திட்டத்தை புதிய கல்வி திட்டங்கிறான். இப்போ வந்து நம்ம ஆளுநரை பற்றி சொல்கிறோம். ஆளுநருக்கு அதிகாரம். தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அனைவரும் ஓட்டு போட்டு இனிமேல் பல்கலைக்கழகத்துக்கு வந்து அரசு இருப்பார். ஏன்னா கர்நாடகாவில் அப்படி தான் இருக்குது, குஜராத்தில் அப்படி தான் இருக்குது. குஜராத்தில் வந்து இவங்க கிடையாது, ஆளுநர்லாம் கிடையாது, உயர்கல்வித்துறை அமைச்சர் தான். கர்நாடகாவில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் விசி கூட்டத்தை நடத்துகிறாரு. அங்கே ஆளுநருக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன் அதே சட்டம் ஒரே இந்தியா தானே, ஏன் இங்கே இருக்கக்கூடாது? அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இப்போ அறிவிச்சுக்கு எதிராக ஏதாவது என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள்? ஒரு போராட்டம், ஒரு சத்தம் ஏதாவது வந்தது அவங்ககிட்ட இருந்து? அப்புறம் என்ன நீங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை பேசுகிறவங்க? மாநில உரிமைகளை வந்து சுருக்கிட்டாங்க தங்களை, திமுக மாநில சுயாட்சி சுருக்கிடுச்சு. அதை விட நீ என்ன அதிக கோரிக்கை வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு தான் எதுவும் செய்யாமல் வாயில் மட்டும் உட்காந்து விளக்கமே நான் கேட்டுகிட்டே இருப்பேன்னா என்ன பொருள்? நீங்கள் முன்னெடுங்க ஒரு போராட்டத்தை, ஒரு 15 நாள் சிறையில் இருக்க ஒரு போராட்டத்தை நடத்துங்க முதல்ல. இது வரைக்கும் ஈழத்தமிழர்களுக்கு சொல்கிறாரு, ஈழத்தமிழர்களுக்கு என்ன பண்ணிருக்காருன்னு வேணும்ல நடைமுறையில். இன்னைக்கு ஒரு கஜன் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டியோட கொடுத்துருக்காரு. திமுக எப்படி இருந்தது? திமுக ஒரு பக்கம் எங்களுக்கு இது வந்துருச்சு, அமைதிப்படை போய் போர் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எங்களுக்கு வந்து எதிரான கருத்து பேசலாம், ஆனால் வந்து எங்கள் போக்குவரத்தை எங்கேயும் போலீஸ் தலையிடுவான்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பாம்பனில் எங்களை கைது செஞ்சாங்க, உடனே அரசுலேருந்து வந்தது அவளை கைது செய்வேனா விட்டுருன்னு வந்தது. இனிமேல் காவல்துறை அங்கே இருக்க வேண்டாம்னு வந்து அந்த பகுதியில் நாங்கள் ஏற இறக்கத்தில் எங்கேயுமே காவல்துறை இருந்ததில்லை அந்த ஆட்சி வரைக்கும். கலைஞர் ஆட்சி காலத்துலன்னு இன்னைக்கு ஒருத்தர் இப்போ நேற்று முந்தா நாள் கஜன் அவர் வந்து முக்கியமான வந்து தலைவரோடையே இருந்தவர். அவர் ஏறக்குறைய எல்லாரையும், ஐயா நெடுமாறம் வந்தப்போ கூட்டி போனவர் தான், வைகோ கூட்டி போனது தான், என்ன கூட்டி போனது அவர் தான். அங்கே போகிறப்போ அவர் தான் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போவார். ஏன்னா அந்த தலைவருடைய முகாமுக்கு ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர். அவர் இன்றைக்கி சொல்கிறார் இதெல்லாம். சரி, நீ என்ன போராட்டத்தை பண்ணுறீங்க சொல்லணும் இல்லை? இப்போ நீங்கள் வந்தீங்க, சரி நாங்கள் ஆயுதம் கொடுத்தோம் அப்படின்ட்டு எங்களை கைது பண்ணுறோம், வண்டி கொடுத்தோம், எத்தனை 30 வருஷமாக நாங்கள் இன்னும் தடா வழக்கு போயிட்டுருக்கோம், நடந்துகிட்ருக்குறோம். சரி, இவருக்கு வந்து எத்தனை வருஷம், 3.5 வருஷம் இருந்தார் ராமகிருஷ்ணன் இருந்தார். எத்தனை தோழர்கள் அதில் வந்து இருந்தவங்க, எவ்வளோ பேர் வந்து 15 நாள், 1 மாதம், 3 மாதம் நம்ம தோழர் இருந்திருக்காங்க. இப்போ உங்களை யார் இருந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நீ அதுக்கப்புறம் ஏதாவது உதவி ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து செய்ய முடியுது, ஈழத்துக்கு போருக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது. சரி, அவங்களுக்கு வந்து 3 பெருங்குற்றங்களை பற்றி இப்போ சொல்கிறாங்கல்ல, வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி, ஜெனோசைடு. இதற்கான ஆவணங்கள் தயாரித்து நீ ஏதாவது உதவி செஞ்சுருக்கியா? பேராசிரியர் மணிவண்ணன் வந்து 1000 பக்கத்தில் ஹைடிங் தி எலிஃபண்ட்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதற்கான சாட்சியங்களை பெற்றுக் கொடுத்தாலும் நாங்கள் தான் செஞ்சோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட எடுக்க வச்சு பேச வச்சதை நம்ம தோழர்கள் திரட்டி கொண்டு வந்து நமக்குள்ள தோழர்களை வச்சு கூப்பிட்டு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். அதில் உன் பங்கு எதாவது இருக்கா? நீ எதாவது அந்த மாதிரி செஞ்சுருக்கா? நீ தனியாக கூட ஆவணம் தயாரி, யாரும் வேண்டாங்கிறாங்க. 1000 பக்கத்தில் வந்து ஆவணம் தயாரிக்கிறதுக்கு முடியும்னா நீ ஒரு 100 பக்கத்து தயாரிங்க. என்ன செஞ்சிருக்கீங்க? அந்த அரசியல் நகர்வாது இராணுவ நகர்வு இப்போ சாத்தியம். கடந்த காலத்தில் மணியரசன் எதுவுமே செய்யலையா? மணியரசன் பேசியிருப்பாருன்னு கூட எனக்கு தெரியல, எனக்கு பேசினாரன்னு எனக்கு தெரியாது. சீமானை தான் முக்கியமாக சொல்கிறேன் நான். இப்போ இவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டார்ல, அடுத்து நீதான்ப்பா என் ஈழத்துக்கு விடுதலை வாங்கி தரணும். சீமான் எதுவும் செய்யல, அதை தெளிவுபடுத்திட்டீங்க. மணியரசன் கடந்த காலத்தில் இந்த ஈழ போராட்டம்
இதெல்லாம் நடந்துட்டு அதுக்காக நான் கேள்விப்பட்ட ரகசியமா ஏதாவது செஞ்சிருக்காரு, யாருக்கும் தெரியாம ஏதாவது செஞ்சிருக்காரா தெரியல, எங்களுக்கு தெரியாது. ஓகே. அவர் அப்பதான் ஆனால் அப்போ வந்து சிபிஎம் விட்டு வெளியே வந்து மாநிலத்துக்கு உரிமை சுயநிலை உரிமையே கட்சி ஏற்றுக்கலன்னு சொல்லி தான் வந்தார் வெளியே. அது வரைக்கும் தெரியும். அதற்கு பின்னால் நடந்து இப்போ தமிழர் ஆகிட்டார், கம்யூனிஸ்டாலாம் இல்லை. அவர் வந்து தினமும் சர்வாதிகாரம் எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது பிரெஞ்சு புரட்சியில் தான் வந்து மார்க்ஸுக்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல். வந்து நாங்கள் வந்து சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது பாட்டாளி வர்க்கமாக இருந்தாலும் சரி அந்த வர்க்கமாக தான் சொன்னவங்க. இப்போ ஏற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. இப்போது அது வேறு. ஆனால் வந்து அப்போ அந்த அந்த மாதிரி இவர் சொன்னார், சர்வாதிகாரம் ஒத்துக்க மாட்டேன், என் கட்சியில் பொது உடைமைங்கிற பேரே வேண்டாம், எடுத்துட்டாரு. முதல்ல பொது உடைமை பேர் எடுத்தார். சரி வேண்டாம், தமிழ் தேசியவாதியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழ் தேசிய விடுதலைக்கு விடுதலை உணர்வை ஊட்டுவதற்கு மாநில உரிமை பறிக்கப்படுதுன்னு எத்தனை இடத்துல அதுக்கான போராட்டங்கள் நடந்திருக்கு சொல்லுங்க. நான் அந்த காவிரி ஆற்று உரிமைக்கு போனோம்பாங்க, அதில் எங்கள் தோழம் தான் போனாங்க. அவரோட போன பயணத்தில் அங்கே நடந்தப்போ எல்லா மேகத்தாட்டு போராட்டத்துக்கு எல்லா தோழம் தான் போனாங்க. நீங்கள் அதாவது அழைப்பு விடுத்தது நீங்களாக இருக்கலாம், கலந்து கொண்டவர்கள் யார்? எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. தனியாக நீங்கள் என்ன இதை விட கூடுதலாக ஒன்று செஞ்சுதான் காட்டணும். எங்களை போன்ற தமிழினோரே மழுங்கடிக்கிற திராவிடர்களை விட தமிழ் தேசியவாதிகள் என்னென்ன கூடுதலாக செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இப்போ வந்து ராமகிருஷ்ணன் இருக்கார், சிறுவாணியில் கட்டினப்போ முக்காலி எடுத்து இவங்க தான் போய் அங்கே போய் அடிக்கிறாங்க, இவங்களை கைது பண்ணுறாங்க, அவன் பிடிச்சி நம்மளாம் அடிக்கிறான் கேரளா போலீஸு. எத்தனை தமிழ் தேசியவாதிகள் அடி வாங்கியிருக்கான்னு சொல்லுங்கள். ஏன் திராவிடம் தானே போய் அடி வாங்குறான்? ஏன் திராவிடம் போய் திராவிடத்தை அடி வாங்குறான்? மலையாளியும் திராவிடம் தானே சொல்கிறாங்கல்ல, மழுங்கடிச்சிட்டாங்களே, அவங்ககிட்ட போய் அடி வாங்குறாரு. தெலுங்கு ராமகிருஷ்ணன் ஏன் அடி வாங்கினார் போய்? எதுக்காக அந்த போராட்டம்? ஏன்டா எங்களுக்கு வர நீரை ஏன் தடுக்கிறேன்னு தானே போராட்டம். அந்த மாதிரி மாநில உரிமைகளுக்கு ஏதாவது போராட்டம். இப்போ வந்து அவன் திணிக்கிறானே ஒவ்வொன்றா, இதுக்கு என்ன எதிர் போராட்டம்? நான் அந்த கூட்டத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னா அது போராட்டமா? அது பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுறது போராட்டமா? ஆதரித்து எல்லாம் பேசுவான். நீ என்ன மக்கள் மத்தியில் அந்த உணர்வை ஊட்டுவதற்கோ அல்லது அதை பற்றி அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கோ என்ன பண்ணியிருக்கீங்க? இதை விட அதிகமாக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள், நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ இதில் அடுத்து மணியரசன் வந்து திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக பேசுவது பெரியார் தான் படிக்க வச்சாரா, பெரியார் தான் வந்து சட்டை போட கற்றுக் கொடுத்தாரா, அதுக்கு முன்னாடி தமிழை வந்து அம்மனமா இருந்தானா அப்படின்னா அவர் பெரியார் தான் எல்லாமே, பெரியார் புராணம் தானா, பெரியார் தான் கிழக்குல சூரியனை உதிக்க வச்சாரா? இது திராவிட திருவாளர்கள் பரப்புகின்ற ஒரு பொய் பிரச்சாரம். இது பேசுறது அயோக்கியத்தனம் நான் சொல்கிறேன். பொய் பிரச்சாரமாக இருக்கட்டும். சரி, பெரியார் படிக்க வைக்கல, அப்புறம் இவர் பேசல. வள்ளுவரை யாரை படிக்க வச்சாங்க? கம்மனை யாரை படிக்க வச்சாங்க? உங்கள் தாத்தா ஏன்டா படிக்கலன்னு எவனா பதில் சொல்லிருக்கானா? மணியரசன் தாத்தா ஏன் கை நாட்டாக இருந்தார்? ஏன் இவருடைய தாத்தா கை நாட்டாக இருந்தார்? அதுக்கு என்ன காரணம்? அதிலிருந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்து நம்மவர்கள் கல்வி பெறத்துக்கு யார் பண்ணாங்க? என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது? வந்து சரி, இடஒதுக்கீடு உரிமை அப்படின்னு சொன்ன வகுப்பாரி உரிமை. அப்போது வந்து பனகல அரசர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பொப்ளி ராஜா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் யார்? இன்னும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவர் தான் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர். இவனுங்க எல்லாம் ஒருத்தன் ரெட்டி, இவன் எல்லாம் தெலுங்க, இவனு தானே பண்ணியிருக்கான். நீங்கள் உங்கள் தமிழெல்லாம் யார் என்னென்ன பண்ணான்னு சொல்லுவாங்க. சுப்பராயனை சொல்லுவார் அவர். சுப்பராயனை மறைச்சிட்டாங்கண்ணா. சுப்பராயனை மறைக்கல, அவர் மத்திய அமைச்சரானார், மராட்டிய கவர்னர் ஆளுநராக இருந்தார், எல்லாம் தான் இருந்தார் அவர். அவங்க தலைமுறை அடுத்து மோகன் குமாரமங்கலம் இருந்தார், ரங்கராஜன் குமாரமங்கலம் வந்தார், அவங்க குடும்பமே இருந்ததில்ல. அப்புறம் திமுக மட்டும் வாரிசு அரசியல் பண்ண அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ அதையெல்லாம் ஏன் இப்போ அவருக்கு மேலே அவ்வளோ வருத்தப்படுறாரு? பெரியாரோட பிரதான பங்கு என்ன எதுல? இடஒதுக்கீடு போராட்டத்தில் அவர் தான் படிக்க வச்சாருன்றீங்களே? ஆமாங்க, நான் இப்போ அதுக்கு ஏதாவது சொல்றேன். பெரியார் தான் படிக்க வைத்தார். இவங்களெல்லாம் பாப்பான படிக்க வச்சது பெரியார் இல்லை. வந்துங்க, அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது, கல்வி நிலையங்களுக்கு இல்லை. முதல்ல அதை ஒத்துக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுங்க. எழுதப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய வகுப்பாரி உரிமை செல்லாதன்னு அறிவிச்சப்பினால பெரியார் நடத்திய போராட்டத்திற்கு பின்னால் தான் கல்வி நிலையங்களில் உண்டுன்றதை ஒத்துக்கிட்டான். அதுக்கு முந்தி 16 நாளுங்கிறது வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான். 15 நாள் என்பது தான் கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீட்ட உரிமை தருவது. அப்போது பெரியார் போராடலைன்னா இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கிடையாது. அப்போ பெரியார் தான் கேட்டார், என்னடா நீ தெருவுக்கு 4 பைப் போட்டுருவ, டேங்க் கட்டி தண்ணி விட்டாதான்டா பைப்பில் தண்ணி வரும், எங்களை படிக்க வை, அப்புறம் தான் வேலைக்கு போவோம், வேலை வாய்ப்பில் மட்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு என்ன நியாயம்னு கேட்டார் பெரியார். ஒரே ஒரு முறை தான் பள்ளிக்கூடங்களை விட்டுட்டு வெளியே வந்து போராடுங்கன்னு பெரியார் அப்போ மட்டும்தான் சொன்னார். மாணவர்கள்லாம் வாங்க,
புறக்கணித்து விட்டு வந்து வீதியில் நின்று முழக்கமிடுங்கன்னாரு. ஒரு வடநாட்டுக்காரன் இங்கே வர முடியல, கருப்பு கொடி போராட்டம். அதோடு மட்டும் நிற்கல, வடவர் கடை 2 சேர்த்து தான் பண்ண பெரியார் சொன்னார். 51 வடவர் கடைகளுக்கு எதிரான போராட்டம் சேர்த்து நடத்தினார். செல்லாராம் ஜவுளி கடையும் ஆரிய பவன்கிற உணவு கடைக்கு முன்னாலேயும் தமிழர்களே வடநாட்டான் கடைக்கு போய் பொருள் வாங்காதீர்கள், வடநாட்டு கடையில் உண்ணாதீர்கள். இது ஒரு போராட்டம் இன்னொரு பக்கம் நடந்தது. அதுக்கு தான் இறங்கி வந்தான் அவன். ஏன்னா ஐயோ நம்ம வியாபாரம் போய்டும், அவன் மணியாவுக்கு கையில் இருக்க ஆட்சி தானே எல்லா ஆட்சியும். அப்போ பணக்காரன் கையில் இருப்பது நம்முடைய பொருளாதார ஆதிக்கத்தையே ஒழிச்சிடாம போல் இருக்கு என்று அண்ணா வந்து பணத்தோட்டம்னு எழுதியிருக்காரு. படிக்க சொல்லுங்க அவனுங்களை. பணத்தோட்டம் என்பது தமிழர்கள் பணத்தை வங்கி என்ற பெயரால் வாங்கி அவன் தொழிலில் வளர்ந்துட்டு இருக்கான். அது பெரிய ஒரு பொருளாதார நூல் பணத்தோட்டம், சாதாரண நூல் அல்லது. சும்மா அண்ணாவனா எளிய மனிதர் நினைக்கிறாங்க. அவர் எவ்வளோ உயர்ந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு இதையெல்லாம் செஞ்சது திராவிட இயக்கம் தானே செஞ்சுட்டு இருந்தது. இவங்களை யாரும் இப்போ நீங்கள் இந்த வடவர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்போ என்னன்னா, இந்த பெரியாரியம் பேசுறவங்களே வட இந்திய தொழிலாளர்கள் இங்கே வர்றவங்கள ஒரு சிலர் வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க தீவிரமாக. சீமான் போன்றவர்களும் அதை வந்து சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளே போடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தா பச்சை முட்டையெல்லாம் அடிப்பேன் ரூமில் விட்டு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் இந்த திராவிடர் விடுதலை கழகம், இந்த திராவிட இயக்கத்தோட ஒரு தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய பார்வை என்ன இதில்? தொழிலாளர்களை அவர்களை வந்து அனுமதிக்கலாம், வரையறைகளை வைக்கலாம், அவ்வளோதான் சொல்லுது. நம்ம சொல்கிறது சுரண்டல் செய்யும் முதலாளிகளுக்கு எதிராக நீ பேசாமல் பிழைப்புக்கு வரவனுக்கு எதிராக தான் அதிகமாக பேசுகிறாங்க. என்றைக்காவது சுரண்டல் முதலாளிகள் இந்த பொருளாக வங்கி நடத்துகிறான் அல்லது இந்த கடனுக்கு வட்டி கொடுத்துட்ருக்குறான், வட்டி தொழில் பண்ணுறவன், இதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. எல்லா தொழிலையும் அவன் பிடிச்சி வச்சுட்ருக்கான், அதை பற்றி எந்த பேச்சும் இல்லை. அங்கேருந்து வேலைக்கு வரவனு மட்டும்தான் எதிரான போராட்டம். அவனை வரைமுறைப்படுத்தணும்னு சொல்லலாம், ஒரு பதிவு, அவனை கண்காணிப்பதற்கான முயற்சி, குற்றச்செயலை தடுப்பதெல்லாம் செய்யலாம். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனால் வரவே கூடாதுன்றது வாய்ஸ் பிழைப்பதற்கு வர்றவனையும் நம்முடைய ஒட்டுமொத்த பொருளாதார சுரண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க உழைக்கும் மக்கள் அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம். எளிய உழைக்கும் மக்கள் புற நம்மாளுங்க தான் அப்படி தான் பார்க்குறோம். அதாவது நம்மாளுன்னா பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் தான் அங்கிருந்து வர்றாங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று முல்லை பெரியாரப்போ அதே சிக்கல் வந்தது தோழர். முல்லை பெரியாரில் வந்துங்க இங்கே இருக்க பேக்கரி எல்லாம் போய் அடித்தான், மலையாள தான் பேக்கரி அடிக்கணும்னு அடித்தாங்க. நான் கணக்கெடுப்பு நடத்தணும் தோழர். 78 விழுக்காடு பேக்கரி வச்சிருக்க மலையாளிகள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். அவன் வந்து தொழில் கற்றுக்கிட்டான், அங்கே கடை வைக்க முடியல. அவன் தமிழ்நாட்டில் வந்தால் மலையாளி தான் அவன். ஆனால் அங்கே இருந்தால் ஈழவனாகவோ புலையனாகவோ அறியப்படுவான். இங்கே மொத்தமாக மலையாளி வந்து கடை வச்சுட்டு இருந்தான். சொன்ன இதே அவனை அடிக்கிறது வந்து யார் அடிக்கணும்னா வேணா ஆளுக்காசை போய் அடி, எங்கேயாவது போய் பண்ணிட்டு இருந்தால் கூட அது நியாயம் இல்லை. அந்த உணர்வுக்கு வந்து மக்களுக்கு பொறுப்பு இல்லை. அரசாங்கம், ஒன்றிய அரசனுடைய கொள்கைகள் எல்லாம் சேர்ந்தா நம்ம போராடணும். அப்படியே பண்ணால் கூட தாக்குனா யாரை தாக்குறது? சும்மா 5000 ரூபா போட்டு ஒரு பேக்கரி வச்சுன்னு போய் அடிக்கிறது, 10,000 ரூபா போட்டு பேக்கரி வச்சுன்னு அடிக்கிறது. அது உண்மையிலே அவங்கெல்லாம் அவ்வளவு பேர் தொடர் அந்த ஓரத்தில் இருக்கவங்க பூரா. இன்னும் அன்னூரில் வந்து ஒரு இடத்துல போய் அவர் மட்டும்தான் உட்கார வச்சு அங்கே தண்ணி விட மாட்டான் நம்மளால் பைப்பில் பிடிக்கிறதுக்கு. அவங்களுக்கு அங்கே இருக்குது தண்ணி வராத போது இந்த பைப் லைன் போகும், அதில் அந்த ஊற்றிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஏர் வைக்கிற இடத்துல அந்த தண்ணியை வந்து பிடிச்சிட்டு போவாங்க. அதை பிடிக்கக்கூடாதுன்னு நானுங்க. ஏன்னா நாங்கள் பிடிச்சி தர்றோம், எடுத்துகிட்டு போ, நீ இறங்கி பிடிக்கக்கூடாது. அவன் பார்த்ததை கொண்டு வந்து ஊற்றுவான், பிடிச்சிட்டு போகணும். அப்படி பையன் வந்திருக்கான், வேகமாக போயிடுச்சு, அவனை பிடிச்சி அடிச்சு. எந்த சாதிக்காரரு? அவங்க வந்து என்னமோ செட்டியார், அகரம் செட்டியார் என்னமோ செட்டியார் இருக்காங்க. அவங்க தமிழர். ஆமாங்க, அவன் தமிழன் தான். இவர் வந்து பிடிச்ச உடனே அதுக்கு தான் ஒரு பெரிய போராட்டம் அன்னூர் நடந்து. அதுக்கப்புறம் குடத்தோட வந்து அப்புறம் கலெக்டர்லாம் வந்து தான் எங்களை தண்ணி பிடிக்க விடணுன்னா அது கொஞ்சம் எங்களுக்குள்ளே கூட சிக்கல்லாம் சிலது வந்தது, அது நிலைநாட்டணும். அப்போ வந்து அவர் நன்றி சொன்னாங்க, இருக்க பேக்கரி நீங்கள் தாங்க உட்கார வச்சு டீ கொடுக்குறீன்னு சொன்னாங்கன்ட்டு. அப்போ நான் பேசுகிற 9 மணிக்கு மேலே ஆட்களே இல்லை. ஐயா ஒன்று சொல்லலையா, நானும் எஸ்சியா நான். அவன் சொல்கிறான், அங்கே எங்களால் நடத்த முடியாமல் இங்கே வந்து கடை வச்சிட்ருக்கேன் அப்படின்னா. சரி சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, உங்கள் கடைக்கு ஒன்றும் வரமாட்டான் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் அங்கே தான் இருக்காங்கன்னு நினச்சோம். 100 25 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்குது, 30 கிலோமீட்டரு. அங்கே கூட அவன் தான் வந்து கடை வச்சிருக்கிறான். இப்போ என்ன பாருங்கள், இந்த அவங்கள போய் நம்ம தாக்குறதுன்னு அவங்க அந்த விரும்பல தோழர்கள்லாம் அந்த வேலைக்கு நீங்கள் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னோம். அவன் கருப்பு சட்டை போட்டு வச்சு நம்மளால் வந்து கைது பண்ணிட்டான். நாம் திருப்பல் அடிச்சுட்டு போனதுக்கு நம்மளால கைது பண்ணான். கருப்பு சட்டை போட்டாவே தீக்காக்காரன் நினச்சிக்கிட்டா, அதுவும் பெரிய தீக்காக்காரன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சி நம்மளால பிடிச்சான். இப்போ மணியரசனுக்கு ஏன் தந்தை பெரியார் மேலே இவ்வளவு ஒரு வெறுப்பு, திராவிட இயக்கத்தின் மேலே இவ்வளவு பெரிய வெறுப்பு? அவரே தான் சொல்கிறாரு,
கு ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி இவங்கெல்லாம் புலிகளுக்காக ஈழத்துக்காக அவ்வளோ பண்ணிருக்கிறாங்க, நல்ல தோழர்கள், நல்ல போராளிகள் அப்படின்லாம் பாராட்டுறாரு. ஆனா இன்னொரு புறம் பெரியார் மீதும் நீங்க தலைவரா ஏற்றுக்கொண்டவர்கள் மீது அவ்வளவு ஒரு வெறுப்பு அவருக்கு ஏன்? அவர் பல இயக்கங்கள் தான் தரல. அவர் தனித்தமிழ் இயக்கத்தில் இருந்தார். அவர் மணியரசன் இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போனார். இப்போ தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாரு, சர்வதேசவாதி தமிழ் தேசியவாதியாக இருக்கிறாரு. அவர் தான் சொல்லணும். எங்களுக்கெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம் இந்த மாதிரி தமிழ் உணர்வை ஊட்டியவர் அவர் தான், தமிழுக்கு நாடு பற்றி பேசியவர் தான், நம்ம வடவர்கள் சுரண்டுகிறார்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்னு சொன்னது அவர் தான், பார்ப்பன ஆதிக்கத்துக்கு எதிராக சொன்னவர் அவர் தான். அதுதான் நம்மை தடுத்தது. இவங்க சொல்கிற மாதிரி பெரியார் கோமணம் கட்டிக்கணும் இல்லை. பெரியார் 15 என்ற திருத்தம் அப்போ நேருவுக்கு புரியுது. அதை பேசுகிறப்ப சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும் சென்னை மாகாணத்தில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்படி தான் சொல்கிறாரு. அவர் நாடாளுமன்ற உரையில் தான் சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, நாம் செஞ்சாகணும் அப்படின்னு செய்கிறோன்னு தான் சொல்கிறார். அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இடஒதுக்கீட்டில் நேரு ஜாதி அடிப்பில் கூட போய் விரும்பவில்லைன்னு பின்னால் இடத்துல கடிதமெல்லாம் எழுதினார். ஆனால் அப்போ ஒத்துக்கிட்டார். எக்கனாமிக் என்ற சொல்லை சேர்ப்பதற்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போது. அதனால் அவர் என்ன சொன்னார்னா 340ங்கிற பிரிவில் சோஷியல் அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு இருக்குது, அதே சொல்லை எடுத்து இங்கே நாம் பயன்படுத்தி இருக்கிறோம், இதில் எக்கனாமிக்னு சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அப்படி தான் சொன்னாரே தவிர எனக்கு அது விருப்பமெல்லாம் சொல்லலை. எப்படியோ நடந்தது. ஒரு இருக்கிற மாகாணத்தில் 25ல் 1, அதில் இருக்கிற ஒரு கட்சியில் ஒரு கட்சி, அது ஒரு தேர்தலில் போட்டியிடாத கட்சி, அதன் தலைவரால் ஒரு நாட்டின் சட்டத்தை மாற்ற முடியும், அந்தளவுக்கான ஒரு வீரிய போராட்டத்தை எடுக்க முடிந்தது என்றால் இவங்க ஏன் செய்யலைன்னு கேட்குறோம். ஏன் செய்யலை ஒரு போராட்டத்தை, ஒரு மாற்றத்தை? அப்போ இவங்களுக்கு படிக்க வச்சது பெரியார் தான். நான் இப்போ அடித்து சொல்லுவேன், இவர் இடம் வாங்கியிருந்தாருன்னா, பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் வாங்கியிருந்தாருன்னா பெரியாரால் பெற்ற இடஒதுக்கீடு தான். பெரியாரும் கன்னடம் பெரியாரும் தெலுங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் பிசின்னு தனியாக இடஒதுக்கீடு இருந்தார். அதுக்கு நான் பிராமின் இருந்தது, பிரித்து பிசின்னு ஆக்கணும் அவர் தான். அப்போ 2 கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் உண்மையாக இருந்தால் போதும் தான் நினைக்கிறேன், அவங்க மொழியில் சொன்னால். ஓகே.